வணக்கம் சார். வணக்கம். ஏவா வேலு மேல மேலும் ஒரு புகார், அந்த மண் அள்ளுறதுல 8 கோடி முறைகேடு நடந்ததாக ஒரு புகார். என்ன விவரம் அது? இல்லை, ஏவா வேலுவை பொறுத்த வரைக்கும், அதாவது போன திமுக ஆட்சியில் தமிழர்களுடைய இரத்தத்தை உறிஞ்சி எடுக்கும் போட்டியில் திமுகவின் ஏடிஎம்மாக இருந்த 4 பேரில் செந்தில் பாலாஜி, மூர்த்தி, ஏவா வேலு, நேரு, இதில் முக்கியமாக மாட்டினது 2 பேர் தான். நேருவும் செந்தில் பாலாஜியும் வழக்கில் மாட்டி எஃப்ஐஆர் லெவலுக்கு போயிடுச்சு. ஏவா வேலுவுக்கு அந்த கரூரில் ரோடு போடலைங்கிற வழக்கில் ரெய்டு போய் சில விஷயங்கள் பிடிச்சி கைது ஆவாராங்கிற நேரத்தில் சிங்கப்பூருக்கு ஓடிட்டு வந்தார். ஆனால் அவரை லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்தப்போ ஹைகோர்ட்டில் அதை தடை கொடுத்துட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போனப்பையும் தடை கொடுத்துட்டாங்க. ஸோ விஜய் ஆட்சியில் அவரை உள்ளுக்குள்ளே போலீஸ் இன்ஃபார்மர் இருக்குன்னு சொல்லி பண்ணி அதன் பிறகு டிவிஎஸ்சி டைரக்டரும் மாற்றப்பட்டார். அதுக்கு இதுக்கும் தொடர்பு இருக்கான்னு தெரியாது. ஆனால் இப்போ சட்டமன்றம் நடந்தது பாருங்க, அதில் அவர் அதாவது சட்டமன்றம் நடக்கிறதுக்கு 2 நாள் முன்னாடி உதயநிதி கைதானார். சரியா? ஸோ இதை வச்சுக்கிட்டு ஏதாவது பெரிய கலாட்டா நடக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தால் ஸ்டாலின் சொல்லிட்டாராம், ஆக்கப்பூர்வ எதிர்கட்சியாக இருங்க, இந்த விஷயத்த பேச வேண்டாம். ஏன்னா ஓரளவுக்கு சந்தானத்துடைய துணை நடிகராக இருந்த காமெடி பீஸ் உதயநிதியை தலைவராக்கி விட்டது இந்த கைது. ஸோ இதுக்கு மேலே அதை பெருசு பண்ணிங்கன்னா பொம்பளை விஷயத்தில் அசிங்கமாக பேசினாருங்கிறது திருப்பி பெருசாகிடும். ஸோ இது போதும்னு சொல்லி பேசலாம். ஆனால் மரிய வில்சன் பட்ஜெட்டை படித்ததில் தமிழ் அப்படி கொலை செய்தார் என்பதை திமுகவின் உதயசூரியனில் வெற்றி பெற்ற மதிமுக கடையநல்லூர் எம்எல்ஏ கொஞ்சம் பேசினார். அப்போ அவர் எங்கள் ஊர் மாப்பிள்ளை தான், நான் அவரை குறை சொல்ல, அவர் ஆங்கிலம் நல்லா படிச்சிருக்கலாம்னா தமிழ் உச்சரிப்பு சரியில்லை, அடுத்த முறை சரி செஞ்சுக்கணுன்னா எனக்கு நான் தமிழ், என் தமிழ் இதுதான் என் ஸ்டைல், என்ன உருவ கேள்வியெல்லாம் பண்ணாதீங்க, எனக்கு இந்த மொழியை விட எனக்கு அருமையான மொழி அன்பின் மொழி, இது இரக்கத்தின் மொழி, இது அதுக்கு பேர் என்ன, இப்போ இதெல்லாம் சொன்னார், இதெல்லாம் தமிழில் கிடையாதுன்னார். இதை சொன்ன உடனே தமிழ் 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 எங்கள் உயிர், தமிழ் உங்கள் இதுன்னு சொல்கிற திமுக அதை இது பண்ண வேணாம், நான் அவரோட பழகியிருக்கேன், அவர் தான் உணர்ச்சி வசப்பட்டாருங்கிற சபாநாயகரை இதை வேற மைக்கை வேற தள்ளி விட்டு உடச்சி அவ்வளோ கோபத்தை காட்டினார். இதுக்கு நடுவில் நான் பான் கிறிஸ்டியன் வேற சொன்னேன். ஸோ எதற்காக மரிய வில்சனை ஏவா வேலு காப்பாற்றுறார்? இது ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அடுத்தது பார்த்தா அதுக்கு முன்னாடி நாள் கள்ளக்குறிச்சியை சேர்ந்த இன்னொரு எம்எல்ஏ அவர் என்ன சொல்றார், எனக்கு சீட்டு வாங்கி கொடுத்ததே அண்ணன் ஆதவ அர்ஜுனா தாங்கிறாரு. இது விவசாய பட்ஜெட் படித்த இந்த அமைச்சரை எம்ஆர்கே பன்னீர்செல்வம் சகோதரமாக அப்படி தொட்டு தான் விளையாடுறார். ஸோ திமுகவில் இங்கே என்ன நடக்கிறது? ஒரு பக்கம் பயம் வந்துருச்சா, அனிதா ராதாகிருஷ்ணனை கைது பண்ண போய் ஃபெயில் ஆனாலும் ஒரு பயம் காட்டியாச்சு. அடுத்தது நாங்கள் தேவைன்னா முதல் குடும்பத்தையே கை வைக்கணும்னு காட்டின உடனே, ஏன்னா இவங்கெல்லாம் மீட்டிங்கில் பேசினா அப்படி ஈவேரா தன்மையான லாங்குவேஜ் தான் வரும், அசிங்கமாக பேசினா தான் திமுக கூட்டம் கைத்தட்டும் விசில் அடிக்கும்ன்ட்டு. ஏன்னா போன அமைச்சராக இருந்தப்பயே சேகர் பாபு என்ன சொன்னார், என் கைகளை ஸ்டாலின் கட்டி போட்டு விட்டார், இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், அன்பரசன் அமித்ஷாவை கொல்ற மாதிரியெல்லாம் பேசினார். ஸோ இப்போ உனக்கு ஒன்றும் யாரும் கட்ட முடியாது, நீ அமைச்சர் இல்லை அப்படிங்கிற நிலைமையில் எதையாவது பேசி மாட்டிக்கப்பான்னு இது பண்ணுறாங்க. நேற்றைய தினம் ஸ்டாலினோடு நடந்த உரையாடலில் இந்த முறை யாரும் சரியாக பண்ணல, ஸோ திங்கட்கிழமை மீண்டும் கூடும் பொழுது எதிர்கட்சியாக செயல்படுங்கள் அப்படின்னு சொன்னதாக ஒரு தகவல் இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சட்டமன்றத்தில் 4 பில்லு பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 4 பில்லையும் வச்சு அந்த எழுதின பேப்பரை வச்சு ஷேவிங் பண்ண முடிய கூட அள்ள முடியாது, அதுக்கு கூட பிரயோஜனம் கிடையாது. என்ன அது தீர்மானமா? 4 தீர்மானங்கள், நீட்டு, இது இது எங்க நிதி டீலிமிட்டேஷன், இந்த 4ம் 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனால் 4க்கும் திமுக ஆதரவு, அதுவும் டீலிமிட்டேஷன்ல என்ன பண்ணுச்சோ அதான் இதுவும் பண்ணிருக்கு. அதான் எதற்காக திமுக தோத்துதோ அதே வேலை மக்கள் முன்னாடி இந்த மாதிரி உணர்ச்சியை தூண்டுற மாதிரி பேசுனா ஓட்டு கிடைக்காது, நீ ப்ராக்டிக்கலாக செய்யணும்னு சொன்னால் நீ இதே பண்ண. ஆனால் இதில் ஒன்று டீலிமிட்டேஷன் பில்லில் டீலிமிட்டேஷனுக்காக எம்பிக்கள் கூட்டம் போட்டப்போ திமுக வரல, ஆனால் நேற்றைக்கு பில்லு கொண்டு வரப்போ நாங்களும் ஆதரிக்கிறோம். அதில் என்ன காமெடின்னு சொன்னால் அவர் என்ன சொல்கிறாரு, அதே 543 வைக்கணும், அதே 39 மெயின்டைன் பண்ணோம்,
அப்ப யாரோ தேமுதிகவோ யாரோ எழுப்பிய போது அவங்க தான் 50% இன்க்ரீஸ் பண்றாங்கிறாங்கல்ல. 815 சீட்டு ஆனாலும் தமிழ்நாட்டுக்கு 7.2 இப்ப இருக்கிற அது குறையாதுன்னா அது இப்ப சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சென்சஸ் முடிஞ்ச உடனே மாறலாம் 81 82 ஷெட்யூல் எதையோ சொல்லியிருக்காங்க. இப்ப உதாரணமாக 543 வந்து பாஸ் பண்றாங்கன்னே வைங்க. அதாவது 1976லயும் 2001லயும் இன்னும் 25 வருஷத்துக்கு பண்ண வேணாம். இப்ப பாதிக்கப்படுகின்ற, அதாவது அம்பேத்கர் போட்ட அரசியல் தலைமையிலான குழு போட்ட அரசியல் சாசனப்படி 10 வருஷத்துக்கு ஒரு தடவை மக்கள் தொகையில 10 லட்சத்துக்கு ஒரு எம்பி இருக்கணும். 1971ல 54 கோடி பாப்புலேஷன் 543 ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற நிலைமை என்னன்னா, கேரளா பக்கத்துல இருக்கிற லட்சத்தீவுல உங்களுக்கு 58,000 பேர் சேர்ந்து ஒரு எம்எல்ஏ, தெலுங்கானால இருக்கிற ஒரு தொகுதியில 38 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி, எம்பி. ஸோ 58,000க்கு ஒரு எம்பி. இங்க இதை சரி பண்ணணும்னா ஒன்று தொகுதியை மறுசீரமைக்கணும், 15 லட்சத்துக்கு ஆவரேஜுங்கிற மாதிரி. இப்படி பண்ணும்போது தமிழ்நாட்டுக்கு 39லேருந்து 32ன்னு குறையும். வேற இங்க ஒரு ஃபார்முலா அந்த அரசியல் சாசனம் என்ன சொல்லுதுன்னால், ஒன்று இது சொல்ற மாதிரி, அதுக்கு பேர் என்ன, மக்கள் தொகை, இல்லைன்னா பாராளுமன்றம் வேறொரு கிரிட்டீரியா வச்சுட்டு. ஸோ இந்த கிரிட்டீரியான்னு சொல்லி 50% சொல்லிட்டா தமிழ்நாட்டுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா குறைய முடியாது, இப்போதைக்கு மாற்ற வேண்டாம்னு வருது. ஸோ அதனால இந்த காரணத்தை சொல்லி இவர் பண்ண உடனே எதற்கு திமுக ஆதரிச்சதுன்னு தெரில. இப்போ இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லைன்னு குட்டைக்குள்ள விழுந்துட்டாங்க திமுகவும். ஏன்னா இதே போன பட்ஜெட்ல என்ன பண்ணாங்க, காவிரி தீர்மானத்தின் போது நாங்கள் மார்ச் மாதம் 2026 ஒரு வழக்கு போட்டோம். நாங்கள் அது பைத்தியக்காரத்தனமான வழக்கு. ஏற்கனவே மேகதாது கட்ட முடியாதுன்னு தெளிவாக சொன்ன பிறகு இவங்க புதுசாக இன்னொரு அப்பீல் போயிருக்காங்க. எதிர்கட்சி தலைவர் கொண்டு வந்ததும் சேர்க்கப்படுகிறதுன்னு சொன்னாங்க. அதன் பிறகு அதிமுக இப்போ வழக்கு போயிருக்காங்க. ஸோ 2 கட்சிகளுக்கும் அரசியல் அறிவும் இல்லை, சட்ட அறிவும் இல்லை. அங்கே போயிட்டு டிராமா கம்பெனி வெர்சஸ் சினிமா கம்பெனி சண்டை நடந்திருக்குது. இதில் திமுகலேருந்து, அதாவது பிரச்சனை என்னன்னா, விஜய் தெளிவாக ஒரு திட்டம் போட்டிருக்காரு. 120 எம்எல்ஏ விசில்ல ஜெயிச்சவங்க நம்ம கையில் இருக்கணும். ஏற்கனவே 107 இருக்கு, இன்னொரு 7 ராஜினாமா பண்ணிட்டாங்க. ஸோ இன்னொரு 8 பேரை கொண்டு வரணும். பனையூர் சந்தை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. ஏன்னா அதிமுக போட்ட வழக்குப்படியாக இப்போ அந்த 4 பேர் நிற்க முடியாதுங்கிறது சட்ட தெளிவு. ஆனால் வேறு ஏதாவது ஒரு ஓட்டையை கொண்டு வந்து எந்த எம்எல்ஏ ராஜினாமா பண்ண முடியிருந்தாலும் திருப்பி நிற்க முடியாதுன்னு பண்ணிட்டான். ஏன்னா இன்னொரு வழக்கு யாரோ ஒருத்தர் போட்டிருந்தாங்க. அதாவது இது அன்னைக்கு இப்போ மே 13ஆம் தேதி விஜய் நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்த பொழுது அதை எதிர்த்து 25 பேர் ஓட்டு போட்டாங்க, 4 பேர் போயிட்டாங்க. மீதி 21 பேரை எப்படி நீங்கள் மன்னித்தீர்கள், அது செல்லாதுன்னு போட்ட வழக்கில் முந்தானத்தை ஹைகோர்ட்டு அது அவங்க கட்சி விவகாரம், நீ யார் கேட்கறதுக்கு, பெனல்ட்டி போட்டான்னு ஒன்று வாபஸ் வாங்கிட்டாங்க. அப்படின்னா பிரச்சனை இல்லைன்னு நினைச்சப்ப நேற்றைக்கு மீண்டும் விஜய் தேர்வு உட்பட 5 எம்எல்ஏக்கள் சிக்கல்ல இருக்கிறதுனால இடைத்தேர்தல் கிடையாதுன்னு இருக்காங்க. சரி, ஜூன் 13லேருந்து 90 நாளைக்குள்ள சபாநாயகர் முடிவு பண்ணணும். அப்படின்னா இல்லை, அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுலேருந்து 90 நாள்னா 15 16 இன்னும் 4 நாளில் பண்ணணும். இது முடிந்ததென்றால் அடுத்த வாரத்தில் திருப்பி பனையூர் சந்தை ஆரம்பித்து 4 அதிமுகவின் இரட்டை இலை எம்எல்ஏக்களும் 4 உதயசூரியன் எம்எல்ஏக்களும் உள்ளே சேர்க்கப்பட்டு இடைத்தேர்தல் வரலாம். முதல்வர் விஜய் அவர்களுடைய அந்த வழக்கு வாய்தா வாங்கியிருக்காரு, அது என்ன? அதாவது திரு விஜய் அவர்கள் வெற்றி பெற்றது செல்லாதுன்னு 2 தொகுதியிலையும் வழக்கு போட்டிருக்காங்க. ஒன்று பெரம்பூர் அவர் ரீட்டைன் பண்ணியிருக்கிறது, இன்னொன்று இதில் திருச்சி கிழக்கில் இனிகோ இருதயராஜ் அவர் என்ன சொல்லியிருக்காரு, இவர் பிரச்சாரத்தின் போது குழந்தைகளை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் எப்படி இதுக்கு சண்டை போடுவீங்களோ, அப்பா கிட்ட சாக்லேட் வாங்கித்தா பொம்மை வாங்கித்தான்னு, அது மாதிரி விஜயங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்லாம் பேசி அதனால குழந்தைகளை பயன்படுத்தி கொண்டார். அவர் தேர்தலே செல்லாது, அடுத்து 2வது வந்த என்னை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி ஏற்றுக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. பட் அந்த அப்பீல் பெண்டிங் இருக்கிறதுனால விஜயே எம்எல்ஏ இல்லை, அவர் ராஜினாமா பண்ண முடியாது, நான் தான் எம்எல்ஏ. அதனால அந்த தொகுதி உட்பட 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த முடியாதுன்னு இருக்கு. இதே இவர் வெற்றி பெற்ற இந்த தொகுதியை எடுத்துக்கிட்டா, பெரம்பூர் தொகுதியில அவர் சொத்தை கணக்கு காட்டணும். இப்ப என் பேர்ல என்னென்ன சொத்து இருக்கோ அது முழுக்க காட்டணும். இப்ப இவர் என்ன பண்ணியிருக்காரு, பனையூர் வீட்டை காட்டியிருக்காரு.
இவருக்கு ஓஎம்ஆர்ல விஜய் வித்யாஷ்ரம்னு சிபிஎஸ்இ பள்ளி இருக்கிறது, அதை காட்டியிருக்காரு. அது தவிர ஒரு நீட் கோச்சிங் சென்டருக்கு 20 கோடி எல்லாம் கடன் கொடுத்துருக்காரு, அதெல்லாம் காட்டியிருக்காரு. ஆனால் மேலும் 2 சொத்துக்கள் முக்கியமாக நான் சொல்றது 3 சொத்துக்கள். ஒன்று இது போரூரில் பார்த்தீங்கன்னா போரூர் குன்றத்தூர் ரோட்டில் 2வது ப்ராப்பர்ட்டி சங்கீதா திருமண மண்டபம்னு இருக்கும். அந்த சொத்து 3 டாக்குமெண்ட்டாக வாங்கியிருக்காரு. ஆனால் இவர் ஒரே ஒரு டாக்குமெண்ட்டை காட்டி 3 டாக்குமெண்ட் இடத்தையும் 3 டாக்குமெண்ட் வேல்யூவும் காட்டியிருக்காரு. இது மொத்தத்தில் கரெக்டு. ஆனால் ஸ்வான் அஃபிடவிட்டில் கொடுத்துருக்கிற டாக்குமெண்ட்டும் அதுவும் மேட்ச் ஆகாது. மற்ற 2 டாக்குமெண்ட்டை மறைச்சாருன்னு ஆகலாம். இது நீதிபதி எப்படி எடுத்துப்பாருன்னு சொல்ல முடியாது. பட் டெக்னிக்கலாக மொத்த சொத்தை காட்டிட்டாருங்கிறப்ப சிக்கல் கம்மி. இதற்கு அடுத்ததாக வடபழனி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி குமரன் நகர் மெயின் ரோடில் இருக்கிறது ஜேஎஸ் கல்யாண மண்டபம்னு. அதில் ஒரு 3 டாக்குமெண்ட்டாக இருக்கிறது. ஒரு டாக்குமெண்ட் இவர் பேரில் இருக்குது, ஒரு டாக்குமெண்ட் சந்திரசேகர், திருமதி சோபா மற்றும் விஜய்னு 3 பேர் பேரில் இருக்குது. இந்த இதில் ஒரு டாக்குமெண்ட்டை மாத்திரம் காட்டிட்டு இன்னொரு டாக்குமெண்ட்டை காட்டல. இப்போ பாதி சொத்தை மறைச்சிருக்காரா? ஏன்னா ஒத்த கல்யாண மண்டபம் தான் இருக்கு. இன்னொரு சொத்து பார்த்தீங்கன்னா அண்ணா நகரில் திருமங்கலம் ரோடில் 2வது ப்ராப்பர்ட்டி. இவருக்கு கிட்டத்தட்ட 20,200 ஸ்கொயர் ஃபீட் என்னமோ வாங்கி ரோடு வைடனிங்கில் போக 15,000 சதுரடி இருக்கு. அதை பிப்ரவரி மாதம் இவருடைய சுனாமி ஒருத்தருக்கு வித்ததாக கணக்கு காட்டுறாங்க. அதாவது ஈசி போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சத்தியம் டிவி குழுமத்தின் லிவிங்ஸ்டன் ஐசக் லிவிங்ஸ்டனுக்கு இவர் வித்திருக்காரு 37 கோடிக்கு 35 கோடிக்கு. ஆனால் இவர் 28 கோடி அதுக்கு மதிப்புன்னு மார்ச்சில் இதை காட்டுறார். வித்துட்டு போன பிப்ரவரியில் வித்த சொத்து. இன்னும் சொல்ல போனால் இவருடைய அஃபிடவிட்லாம் யார் ரெடி பண்ணியிருப்பாங்க? இவருடைய ஆடிட்டர் வக்கீல். இவருடைய ஆடிட்டர் என்று சொல்லப்படுபவர் வெங்கட்ராமன், மயிலாப்பூர் எம்எல்ஏ. அவர் பவர் வாங்கி அவர் பேர்ல பவர் கொடுத்து அவர் தான் அதை வித்திருக்காரு. சைன் பண்ணது ஆன் பிஹாஃப் ஆஃப் ஜோசப் விஜய் பவர் ஹோல்டர்னு சொல்லி வெங்கட்ராமன் பேர் தான் காட்டுது. ஆனால் பிப்ரவரி மாதம் வித்த சொத்தை மார்ச்சில் சொந்தங்கிறாரு. வித்தது 35 கோடிக்கு, இதில் 28 கோடி மதிப்புன்னு காட்டியிருக்காரு. ஸோ இந்த 3 சொத்து விஷயங்கள்லையும் சிக்கல் இருக்கிறதுனால ஸ்வான் அஃபிடவிட்னா என்ன அர்த்தம்னு சொன்னால் ஒவ்வொரு பக்கத்துலையும் கையெழுத்து போடணும். இப்போ சாதாரண லெட்டர்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆரம்பத்தில் உங்கள் கம்பெனி பேர் இருக்கும், முடிகிற பக்கத்தில் உங்கள் கையெழுத்தை போடுவீங்க. ஆனால் அதே நீங்கள் உங்கள் இது சேல் டீடு ரிஜிஸ்டர் பண்ணாலோ இல்லை ஸ்வான் அஃபிடவிட்லாம் சொன்னால் ஒரு பக்கத்துலையும் சொன்னேன். ஏன்னா நான் ஃபுல்லாக படிக்கல அப்படின்லாம் சொல்லக்கூடாதுன்னு ஒரு பக்கத்துலையும். ஸோ இவர் ஒன்னொன்னையும் பார்த்து கையெழுத்து போட்டிருக்கார். அதனால இவர் திட்டமிட்டு மறைத்தாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்கு போகுது. ஸோ இதுக்கு நான் பதில் கொடுக்குறேன், குவாஷ் பண்ணுங்கன்னு கேட்டால் முடியாதுன்னுட்டாங்க. திமுக தரப்பில் தோற்றம் சேகரும் வழக்கு போட்டிருக்கார். அது தள்ளுபடி ஆச்சுன்னா வம்புன்ட்டு திமுக ஒரு தொகுதி இது மக்கள் அப்படின்னு சொல்லி அவர் பேரில் போட்டிருக்காங்க. நேத்தைக்கு அது இல்லை, இதை குவாஷ் பண்ண முடியாதுல, நான் பதில் தரேன்னு வாய்தா வாங்கியிருக்கிறார். கண்டிப்பாக இது விஜய் தலையில் இருக்கிற ஒரு சின்ன கத்தி தான். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் 2011 ஜெயிக்க செல்லாதுன்னு சொன்ன வழக்கு இன்னும் முடியல. 2016 அப்பாவு தோத்த வழக்கில் அப்பாவு ஜெயிச்சார்னு ஹைகோர்ட் சொன்னதுக்கு இப்போ உச்சநீதிமன்றம் ஸ்டே கொடுத்துருச்சு. ஆனால் நம்மை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நீங்கள் அஃபிடவிட்டை கொடுத்து ஓகே பண்ணுறதுக்கு ஒரு நாள் தான் டைம் எலெக்ஷன் கமிஷனுக்கு. ஆனால் இதை விசாரிக்கிறதுக்கு இப்படி டைம் எடுக்கிறது தவறு. நீங்கள் தேர்தல் முறையில் ஓட்டு சரியில்லை, அதெல்லாம் வேற வழக்கு. பட் பிரமாண பத்திரத்திலேயே தவறுன்னு சொன்னால் கண்டிப்பாக வேகமாக முடிக்கணும். விஜய்க்கு இது ஒரு சிக்கல் தான். ஆனால் ஒன்று ஓடுது. அவருடைய ஜாதக கட்டங்கள் படி அவர் தமிழகத்தில் இருப்பதை விட அகில இந்தியாவுக்கு செல்வது நல்லது. அதனால் பிப்ரவரிக்கு பிறகு 3 அம்ச கேக் கொடுத்த அந்நியார் அவர்களை முதலமைச்சர் ஆக்குவார் என்றும் ஒரு தகவல் ஓடுகிறது. அதனால இவர் ராஜினாமா பண்ணிட்டா இந்த அபிடவிட்டும் அடங்கிடும். அப்படி ஒன்று நடக்கலாம்னு சொல்றாங்க. செந்தில் பாலாஜி புதுசாக ஒரு வழக்கு ஒன்று சுப்ரீம் கோர்ட்ல துவக்கியிருக்காரு. என்ன? திரு செந்தில் பாலாஜி ரொம்ப நல்லவர் சார். ஒரு 25,000 தமிழர்கள்ட்ட இருந்து இது டிரைவர் கண்டக்டர் போஸ்ட்டு, அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் பணிமனையில் உதவியாளர் போஸ்ட்டு, அதுக்கு 30,000லேருந்து 50,000, டிரைவர் கண்டக்டருக்கு 1 லட்சம், ஏஇஜேஇக்கு 13 லட்சம்னு வாங்கிட்டு போஸ்டிங் போட்டவங்களுக்கு பணத்துக்கு ஓகே, ஏமாத்தினவங்கன்னு சொல்லி வழக்கு போட மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் போய் ஒன்று பண்ணார்.
என்ன பண்ணாரு, நாங்க செட்டில் பண்ணிக்கிட்டோம்னு ஒரு 4 பேர்கிட்ட வாங்கின கடனை திரும்பி கொடுத்தா அதுக்கு பேர் காம்பவுண்டிங்னு பேர். நான் கொடுத்தாச்சு, கேஸ் முடிஞ்சு போச்சு, க்ளோஸ் பண்ணலான்னு 2 பேரும். நான் லஞ்சம் வாங்கினேன், திருப்பி கொடுத்துட்டேன், அவர் கொடுத்துட்டாருன்னு கையெழுத்து போட்டு கேஸை க்ளோஸ் பண்ணாங்க. திமுகவுக்கு சார்பாக ஒரு நீதிபதி செயல்பட்டார். எப்படின்னு தெரியாது, இல்லை அரசு நீதிபதி பேசுறதுக்கு வக்கீல் சொன்னால் கேட்கணுமான்னு தெரியல. ஸோ ஆனால் இது உச்சநீதிமன்றத்தில் தோற்ற பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்க, டிவிஎஸ்சி, தமிழ்நாடு டிவிஎஸ்சின்னா எப்படி இருக்கணும்? ஸோ 2000 பேரை அக்யூஸ்டாக சேர்த்துட்டாங்க. யார் யாரெல்லாம் வேலையில் சேர்ந்தாங்களோ அவங்களெல்லாம் அக்யூஸ்டாக சேர்த்துட்டாங்க. ஒரு 750 பேரை சாட்சியாக சேர்த்துட்டாங்க. இந்திய குற்றவியல் சட்டப்படி எப்படின்னா, வழக்கு யார் யார் பேர்லாம் அக்யூஸ்டோ அவங்க அத்தனை பேரும் அசம்பிளி ஆகி இந்த குற்றம் உங்கள் பெயரில் சொல்லப்பட்டுள்ளது அப்படின்னு இவர் சொல்லுவார். ஜட்ஜு அதை கேட்டுட்டு ஐயா இது தவறு, இல்லை ஆமாம்னு சொல்லணும். 199 பேர் தவறுன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் இது சார்ஜ் ஷீட்டே கொடுக்கணும். 2000 பேரை வச்சு ஒரு ஜட்ஜு படித்து கொடுக்கணும்னா கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் தான் பண்ண முடியும். இது இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அந்த அட்ரஸில் இருக்காங்களான்னு ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பிட்டு அதற்கு பிறகு கூப்பிடணும். குறைஞ்சபட்சம் 150 வருஷம் ஆகும்னு ஹைகோர்ட்லேயே வக்கீல் எதிர்த்தரப்பு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ டிவிஎஸ்சி தரப்பில், திமுக தரப்பில் ஒரு ஆளை போட்டாங்க. அவரு பிஎல்ல கரஸ்பாண்டன்ஸில் முடித்தவரும். அப்படிப்பட்ட டிவிஎஸ்சி வழக்கறிஞரை இப்போ மாற்றிட்டு விஜய் ஆட்சி புதிய போட்டிருக்காங்க. அரசு வழக்கறிஞர் எல்லாருமே ராஜினாமா பண்ணிட்டு போட்டிருக்காங்க. அதில் லஞ்சம் வாங்கினாங்கன்னு தாவேகாவை சேர்ந்த ஒரு அம்மையார் வழக்கு போட்டாங்க. அவர் ராகுல் காந்தியோட நண்பர் தானே விஜய். ராகுல் காந்தி கட்சியில் ஒரு கிறிஸ்துவ பெண்மணி, எனக்கு பேர் ஞாபகம் வரல, ஏதோ ரோஸ்னு வரும், அவங்க கேரளா காங்கிரஸுக்குள்ள ஏதாவது பதவி வேணும் இது வேணும்னா படுக்க கூப்பிடுறாங்க, கேஸ்டிங் கவுச்சும்பாங்க நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில். அது மாதிரி நடக்குதுன்னு சொன்ன உடனே அந்த அம்மாவை கட்சியை விட்டு நீக்கினாங்க. அதே மாதிரி விஜய் கட்சியில் திரு புஷி ஆனந்த் அலுவலகத்தில் பணம் கொடுத்தா தான் போஸ்டிங்னு சொன்னதுக்கு அந்த அம்மாவை நீக்கிட்டாங்க. கோர்ட்டில் இதையே வழக்கம் முடிச்சுட்டாங்க. இப்போ இந்த வக்கீலை மாற்றியது தப்பு, அவரே தொடரணும் அப்படின்னு இவர் சுப்ரீம் கோர்ட்டில் போட்டிருக்காரு. இவருக்கு மேலே எவ்வளோ இது வருமானத்துக்கு அதிகமான சொத்து இருக்குமா தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. 1,34,00,000 தான். ஆச்சா, அந்த 13 இது 10 போஸ்டிங்கு ஜெய் போஸ்டிங்கு, அதுக்கு 13 லட்ச ரூபான்னு 10 பேர்னு போட்டாலே அந்த அமௌண்ட் வந்துடும். ஆனால் இவங்க 3 கேஸையும் ஒன்னா கிளப் பண்ணி வச்சு 200 வருஷம் நடத்துகிற மாதிரி நடத்தி வச்சிருக்காங்க. ஸோ அதையும் கூட கெடுக்கிறதுக்கு இதை வச்சுக்கிட்டு 3 மாதம் இழுக்கலாம். இதுக்கு ஒரு ஹியரிங்க்கும் வக்கீல் வந்தால் 50 லட்சத்துலேருந்து 75 லட்சம் கொடுக்க போகிறார். 1,34,00,000 வருமானத்துக்கு அதிகமான சொத்து வழக்கை சந்திப்பவர். ஸோ எவ்வளவு எல்லாம் நடக்குது. இதையெல்லாம் உச்சநீதிமன்றம் ஒரு காமெடியாக பார்க்குறாங்களா? ஏன்னா இந்திய சட்டம் என்ன சொல்லுதுன்னால், ஏன்னா நம்மக்கிட்ட பல பேர் கமெண்ட்டில் எழுதுறாங்க, ஐயா நீங்கள் சொல்கிறீங்க கைதாவாங்கன்னு, ஒன்றும் ஆகலைன்னு. ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்திய சட்டம் என்ன சொல்லுது, 1000 குற்றவாளிகள் தப்பித்தாலும் பரவாயில்லை, ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. அதனால் எவ்வளவு வாய்ப்பு கொடுக்கணும்னா இது ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. இதையே வச்சுக்கிட்டு அந்த வழக்கறிஞர் ஃபீஸ் என்ன கணக்குன்னே கூட பேசாமல் கேட்கணும். இன்னொன்று, அரசு தரப்பில் கபில் சிபல் வந்ததுக்கு கேரளாவில் அவருக்கு 11 லட்ச ரூபா கொடுத்தாங்க ஒரு நாளைக்கு. அது தவிர இது. ஸோ அதனால் அவங்களுக்கு 50 லட்சங்கள்லாம் நம்ம சும்மா அடிச்செல்லாம் உள்ள ஆதாரங்களோடு தான் பேசுகிறோம், ஆர்டிஐயில் வாங்கின தகவல்கள். ஸோ இதை குவாஷ் பண்ணணும். இன்னும் சொல்ல போனால் விஜய் ஆட்சி இதே முறையில் போனாங்கன்னா என்ன ஆச்சு? தங்கமணி, வேலுமணி, வீரமணி எல்லா மணிகளும் மணியை சுருட்டினார்கள். கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன்னு சொல்லி நாங்கள் அதை மீட்போம், இவர்களையெல்லாம் சிறைக்கு அனுப்புவோம்னு சொன்ன ஸ்டாலின் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு போக மக்கள் ஐயா நீங்கள் முன்னாள் எம்எல்ஏன்னு மாற்றிட்டாங்க. இவர் 2வது முறை தொடர்ந்து அதிமுக தோற்றுது. நீங்களும் இதே மாதிரி போனீங்கன்னா தாவேகாவும் முன்னாள் ஆளுங்கட்சி எக்ஸ்-எம்எல்ஏவும் ஆக முடியும். ஸோ வழக்குகளை வேகமாக முடிக்கணும். ஸோ அதனால் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். ஸோ இவங்க என்ன பண்ண போகிறாங்க வருங்காலம் சொல்லணும். இந்த வழக்கு தோக்கும், ஆனால் தெரிஞ்சே 3 மாதம் 4 மாதத்துக்கு டிவிஎஸ்சி செயல்படாமல் தடுக்கிறதுக்காக செந்தில் பாலாஜி போட்டிருக்காரு. அவளுக்கு மிக்க